விஜி பாவம் இல்லையா? அவ பெகலிடா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ நம்மள நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இன்னைக்கு நம்மளாலேயே அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும் போது நம்மளே அவளை வேணான்னு ஒதுக்கிட்டா அவ என்னடா பண்ணுவா? யாருமே அவ பக்கம் நிக்கலன்னா தப்பு இல்லையா மாறா? பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. நான் உன்னை நம்புறது தப்புன்னு சொல்லல, ஆனா இப்படி கண்மூடித்தனமா நம்புற பாரு, அதுதான் எல்லாரும் முன்னாடியும் தப்பா காட்டுது. இங்க பார்த்த நாங்க தப்பா போகும்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எங்களை சரி பண்ற இடத்துல நீ இருக்க. நாங்க ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை விட்டா கூட தலை மேல போட்டு ஏன்டா அப்படி பேசுறேன்னு கேட்குற ஆள் நீ. அந்த தான் எங்களுக்கு வேணும். ஆனா இன்னைக்கு நீ அவன் மேல இருக்கிற பரிதாபத்துல உன்னோட நிறைய நல்ல குணத்தை இழந்துட்டியோன்னு தோணுது. ஆமாடா, நான் இழந்துட்டேன், ரொம்ப மாறிட்டேன். போதுமா? அத சொல்லல, நானு கோவப்படுற பத்தியா? இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கேன். சும்மா பாட்டு பாட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? நான் ஒன்று சொல்லவா? குழப்பமான நேரத்தில் நம்ம 2 விஷயத்த பண்ணக்கூடாது. ஒன்று அதிகமாக வார்த்தையை விடக்கூடாது, இன்னொன்று முடிவெடுக்கிறது. நீ இந்த 2ஐயும் பண்ணிட்ட. அது நாளைக்கு நமக்கு எதிராக வந்து நிற்கும். நீ என்ன நம்புற இல்ல? அப்ப நான் சொல்றத கேள். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என் கூட இரு. அது முடியாது மாறா, முடியாது. நான் அவ பக்கம் தான் நிப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இங்க பாரு மாறா, நீ பிருந்தாவை கார்த்திக்கு கட்டி வச்சல, அது தப்பு மட்டும் இல்ல, மகா பாவண்டா. நீ உனக்கே தெரியாம விளையாட்டுத்தனமா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய வந்துட்டாள். இந்த வழியை விட அவ பொழைச்சு வந்த வழிதான் எரிச்சலா இருக்கு. விஜி, விஜி கைய காட்டு, காட்டு விஜி. விஜி, கால் ரொம்ப வலிக்குதா? பிடிக்கும் போது ஒன்னும் தெரியல சித்தி, இப்பதான் வின்னு அப்படியே தெரிக்குது சித்தி. ரொம்ப எரிச்சலா இருக்கு சித்தி. தீக்காயம் விஜி, எரிச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? இப்படி பண்ணலாமா? எதுவா இருந்தாலும் பேசணும் விஜி, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இந்தா, இது நாட்டு மருந்துதான், இது போட்டா சரியாயிடும். வேணாம் சித்தி, பரவாயில்ல. மருந்து போடாம எப்படி சரியாகும்? இது போட்டாலே எரிச்சல்லாம் போயிடும். காட்டு. அழாத. இந்த காயம் கூட எனக்கு கஷ்டமா இல்ல சித்தி, ஆனா என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியல சித்தி. பிறக்கும் போதே சாபம் வாங்கிட்டு பிறந்திருப்பேன் போல. வளரும் போதே தகப்பனை முழுங்கிட்டேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயையும் முழுங்கிட்டேன். ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதான்னு கோயில் கோயிலா போய் வேண்டுன சித்தி. ஆனா அந்த சாமி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சே சித்தி. விஜி விஜி, இப்படி நினைக்காத. உனக்கு ஒன்னும் தப்பான வாழ்க்கையெல்லாம் கொடுக்கலம்மா. கார்த்தி ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஏதோ போதாத நேரம். இங்க பாரு, நானும் அண்ணனும் உனக்கு ஆறுதலா இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிடும் விஜி. எப்படி சித்தி? அந்த பிருந்தாவை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காக. கேட்டா அவதான் என் பொண்டாட்டிங்கிறாரு. அவளை யாரோ தொட்டிக்குள்ள போட்டதுக்கு நான் தான் கொலை பண்ண பார்த்தேன்னு என் மேல பழி போடுறாங்களே. இப்படிப்பட்டவங்க என்னைக்கு மாறி நான் அவங்க கூட வாழறது? விஜய், இங்க பாரு, நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் காலப்போக்குல சரியாயிடும். கண்டிப்பா நான் கார்த்தி மனச மாத்துறேன். அழாத விஜி, அழாத விஜி. எரியுது சித்தி.
இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா எப்படி பிருந்தா? என்ன பண்ணலான்னு இருக்க? இவ்ளோ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எல்லாம் இப்படி மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கா? நீ ஒரு முடிவோட இந்த வீட்டுக்கு வந்துட்டல, வெளியில போ, எல்லார்கிட்டயும் பேசு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்கதான், அதை எப்படி சரி பண்றதுன்னு பாரு. என்ன பாக்குற? உன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். இப்படி அழுதுகிட்டே இருக்காதடா, போ.